ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஐஸ், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ், குவார்டர்லி ரிசல்ட்ஸ், பிரேக் அவுட்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம். அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை 1, 2024. நண்பர்களே, ரீசெண்டாக சிமெண்ட் செக்டர் பங்குகள்லாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்கு இல்லைங்களா? அல்ட்ராடெக் சிமெண்ட் ஆகட்டும், அம்புஜா சிமெண்ட்ஸ் ஆகட்டும், ஏசிசி ஆகட்டும், கிராசிம் ஆகட்டும். கிராசிம்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த 1-2-3 வருஷமாக பெரிய ரிட்டர்ன்ஸில் எது கொடுக்காம இருந்தவன் இப்போ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறான். இதுக்கு பின்னாடி இருக்கிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் சிமெண்ட்டுடைய தேவை இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இதில் கிராசிம் ஐயா சொல்கிறேன்னா, அவன் கடந்த ஒரு 4 வருஷத்தில் வெறும் 130% ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கான். இதில் கடந்த ஒரு 3 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு 30% ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கான். ஸோ மூமெண்ட்டே இல்லாமல் இருந்தவங்களாம் ரிட்டர்ன் கொடுக்குறான்னா காரணம் இப்போது பேக் டு பேக் வந்த மாற்றங்கள் தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர் பூம் ஆயிடுச்சு, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஹவுசிங் டெவலப்மெண்ட் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்கு முக்கியமான ரா மெட்டீரியல் சிமெண்ட் இல்லைங்களா? அதனால தான் இதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு இது வந்து கிடச்சிருக்கு. ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று அதானி ஒரு குரூப்பாக இருக்காங்க, இன்னொன்று ஆதித்யா பிர்லா ஒரு குரூப்பாக இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்து இந்தியா மார்க்கெட்டை யார் பிடிப்பாங்க, இந்தியாவுடைய மிகப்பெரிய சிமெண்ட் லீடராக யார் வருவாங்க, அதானியா ஆதித்யா குரூப்பா? ஸோ இதுதான் இந்த போட்டி. இப்போ நம்ம பார்த்தா அல்ட்ராடெக் ஆகட்டும், கிராசிம் ஆகட்டும், இதெல்லாம் ஆதித்யா பிர்லா கீழே வரும். அடுத்தது அம்புஜா, ஏசிசி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அதானி கீழே வரும். ஸோ இப்போ இங்கே என்ன சண்டை நடக்குதுன்னா, இந்த பிராண்ட் அக்யூசியேஷன் எதை காமிக்குதுன்னா, சவுத்தை நோக்கி இந்த கம்பெனிஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்தியா சிமெண்ட்டுங்கிறது சவுத்தில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிற கம்பெனி. ஸோ அதை அக்வயர் பண்ணுறது மூலமாக ஆதித்யா பிர்லா நார்த்தில் மட்டும் இல்லை, சவுத்துலேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, உலக இந்தியா அளவில் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த சிமெண்ட் ப்ரொடக்ஷனில் 33% இங்கே தான் செலவழிக்கப்படுது. அதாவது சவுத் இந்தியாவில் தான் கன்சியூம்ஸ் அதிகமாக இருக்குது. அடுத்து நிறைய வர்ற ஸ்கீம்ஸ் எல்லாம் சவுத் இந்தியாவுக்கு தான் ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ இதனால தான் எல்லாருமே சவுத் இந்தியா நோக்கி வந்துட்டுருக்காங்க. இதனால் ராம்கோ, டால்மியா, இந்தியா சிமெண்ட் இதுக்கெல்லாம் மார்க்கெட் உயர்ந்துக்கிட்டு வருது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட் துபாயை சேர்ந்த ஒயிட் சிமெண்ட் ஃபேக்ட்ரியை வந்து பை பண்ணியிருந்தாங்க, அந்த பிராண்டை வந்து அக்வயர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 24% மார்க்கெட் ஸ்டாக்கை வந்து இந்தியா சிமெண்ட் தான் பை பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால் அவங்க வந்து பிஸ்னஸை ஸ்ட்ராங் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அம்புஜா சிமெண்ட்டையும் ஏசிசியும் அதானி பை பண்ணியிருக்காரு. இப்போ மெர்ஜ் பண்ணுற மாதிரி நியூஸஸ்லாம் வருது. ஸோ அவங்களும் ஒரு பெரிய மார்க்கெட் லீடராக வருவாங்க. ஸோ இது இருக்கிற சின்ன சின்ன பங்குகள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருக்கு, இதில் டாப் 10 பங்குகள் என்னென்னதை இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது அல்ட்ராடெக் சிமெண்ட். ஸோ இதில் நிறையா முக்கியமான பங்குகளுடைய ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் லெவல், பிரேக் அவுட் லெவல், டார்கெட் எல்லாமே சொல்ல போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அல்ட்ராடெக் சிமெண்ட்டோடைய Q4 ரிசல்ட்ஸை வச்சு பார்க்கும்போது 35% அவனுடைய நெட் ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 2258 கோடி ரூபாயாக இருக்குது. அவனுடைய ரெவன்யூ 9% உயர்ந்திருக்குங்க. ஸோ இவனுடைய மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 11,904 ரூபாய். கரெக்டாக பிரேக் அவுட் கொடுத்து ஸ்ட்ராங்கான கேண்டில், ஒரு புல் பேக்கு, அதையும் கன்ஃபார்ம் பண்ணி ஒரு கேண்டில், அருமையான பேட்டர்னுங்க. நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணலாம். 10,450 ரூபா ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. லாங் டேர்மில் உங்களுக்கு வேறு லெவல் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஷார்ட் டேர்மில் இந்த கம்பெனியோடைய ஷேர்ஸ் 13,300 டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவன் 70 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு சீக்கிரமாக கிரெடிட் ஆயிரும். அம்புஜா சிமெண்ட்ஸ் இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கம்பெனியாக இருக்குது. இதோடைய மார்க்கெட் கேப் சுமார் 1,71,238 கோடி ரூபாய். அம்புஜா சிமெண்ட்டோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 695 ரூபாயில் இருக்கான். ஸோ இந்த இடத்துல அவனுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் ரெசிஸ்டன்ட் லெவல் வந்து கிரியேட் ஆகி அந்த பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கான். அருமையான பிரேக் அவுட். Q4 ரிசல்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயரில் 63.6% நெட் ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு. சுமார் ரெவன்யூ வந்து 9.4% உயர்ந்திருக்கு. வேறு லெவலான ரெவன்யூ க்ரோத். அல்ட்ராடெக்கோடைய லெவலுக்கு இவனும் ஈடு கொடுத்துருக்கான். பட் நெட் ப்ராஃபிட் இவனோட உயர்ந்திருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவனுடைய வால்யூம் வந்து அல்ட்ராடெக்கை விட கம்மி தான். ஓகேங்களா? இப்போ 1 லட்சம் கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறவன் 1,10,000 கோடி பண்ணுறதே பெருசு. ஓகேவா? இதுவே 15,000 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறவன் 18,000 கோடி பண்ணுறது ஈஸி. பட் கம்பேரிசன் பார்க்கும்போது 1 லட்சம் கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணுறவனுக்கு 10% வளர்ச்சியும், 15,000 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறவனுக்கு 30% வளர்ச்சியும் காமிக்கும். ஸோ அதனால் இது பெரிய ப்ராப்ளம் கிடையாதுங்க.
ப்ரைஸை வச்சு பார்க்கும்போது 695 என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்குது, கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன்லேருந்து இவன் மேலே போனான் அப்படின்னா இவனும் சுமார் ஒரு 785 ரூபா போக வாய்ப்புகள் இருக்குது. 29% அப்சைட் பொட்டன்ஷியல். ஏசிசி லிமிடெட் இவன் வந்து 81 வருஷம் பழமையான கம்பெனி. இதோடைய ஓனர் அதானி தான். இந்த கம்பெனி மேசிவான பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்கு. இயர் ஆன் இயரில் 300% நெட் ப்ராஃபிட் உயர்ந்திருக்குங்க. ரெவன்யூ 10% உயர்ந்திருக்கு. லாஸ்ட் குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் 75% நெட் ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு. வேறு லெவலான ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ். ரெசிஸ்டன்ட் லெவலில் தான் இருக்குது. இது வந்து மல்டி இயர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். காரணம் 2021 இவன் இந்த ஹைக் வரான் 2585. ஸோ அந்த ரெசிஸ்டண்ட்டை இப்போ தான் பிரேக் அவுட் தந்திருக்கான். பட் இன்னும் ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. காரணம் இவனுடைய லெவல் வந்து இன்னொரு 2750க்கு மேலே இன்னொரு கேண்டில் வரணும். அப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணப்படும். இவனுடைய மார்க்கெட் கேப் 51660. ஒருவேளை இவன் பிரேக் அவுட் கொடுத்துட்டான் அப்படின்னா இதை நல்லா எழுதி வச்சுக்கோங்க. தயவுசெய்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூடியூப்பில் அதுவும் தமிழில் கிடைக்காது. ஸோ நம்ம சேனலில் நல்ல சேனல், ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலர் வீடியோ வந்து பாருங்கள். இவனுடைய அப்சைட் பொட்டன்ஷியலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3500 போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அடுத்தது ஸ்ரீ சிமெண்ட்ஸ். நம்ம ஸ்ரீ மாமாவுடைய ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல், 28,000க்கு மேலே இருக்குது. இவனுடைய மார்க்கெட் கேப் 1,02,271. ஸோ இந்த மார்க்கெட் கேப்பில் விட்டுருங்க. அவங்க பிஸ்னஸை வச்சு பார்க்கும்போது Q4 28% ப்ராஃபிட்டை பதிவு பண்ணியிருக்கான். இதனால் இயர் ஆன் இயர் நல்ல க்ரோத் இருக்குது. பட் ரெவன்யூ வெறும் 4% தான் உயர்ந்திருக்கு. லாஸ்ட் குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கு கம்பேர் பண்ணும்போது 3.85% ப்ராஃபிட் டிக்ளைன் ஆயிருக்கு. பட் இந்த பங்குடைய இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர் வந்து 187 ரூபாயா இருக்குது, விச் இஸ் வெரி குட். ஏசிசியோடது 42.36. சரிங்களா? வச்சு பார்க்கும்போது ஸ்ரீ சிமெண்ட் நல்லா தான் கொடுத்துட்ருக்கான். ரேஞ்ச் பிரேக் அவுட்டில் இருக்கான். அதாவது சிமெண்ட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட். கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, கிடைச்ச உடனே என்ட்ரி ஆயிடுங்க. ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும் என்ட்ரி ஆயிடுங்க. உங்களுடைய அப்சைட் பொட்டன்ஷியல் ஒரு ஷார்ட் ரனில் கிட்டத்தட்ட ஒரு 32,400 போவான். அவனுடைய ஷார்ட் டேர்ம் டார்கெட் பார்த்தீங்கன்னா 42,950 வருவான். டால்மியா பாரத் இவனுடைய பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது 3,353 கோடி ரூபாய் இவனுடைய மார்க்கெட் ஷேராக இருக்குது. சரி, மார்க்கெட் கேப்பாக இருக்குது. இவனுடைய ப்ராஃபிட் 4% இறங்கியிருக்கு. இயர் ஆன் இயரில் ரெவன்யூ 10% உயர்ந்திருக்கு. ஸோ ஆக மொத்தம் ரெவன்யூவில் ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்காங்க. இவனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை வச்சு நம்ம ஒரு சின்ன அனாலிசிஸை பார்ப்போம். இவனோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1,849 ரூபா 95 பைசா. இன்றைக்கி 2% உயர்ந்திருக்கான். ஸோ இந்த ஷேரும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ரீசெண்டாக டபுள் டாப் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ டபுள் டாப் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷான பேட்டர்ன் தான். ஸோ அங்கிருந்து இவன் கீழே விழுந்திருக்கான். ஸோ இந்த இடத்துல ரெக்கவரி, இந்த ஸ்டாக் ரேலி வந்து இவன் சப்போர்ட் பண்ணிச்சிடான். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 2,300 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்தது ராம்கோ சிமெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவன் பேர் மெட்ரா சிமெண்ட்ஸ்னு இருந்துச்சு. சரி, சவுத் இந்தியாவை சேர்ந்த ஒரு கம்பெனி. ராம்கோ சிமெண்ட்ஸோடைய மார்க்கெட் கேப் 20,274 கோடி ரூபாய். இவனு சிமெண்ட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இருக்கான். 857 ரூபா 25 பைசா இவனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். லாஸ்ட் வீக்கில் பார்க்கும்போது யூனிட் ஹேமர் பேட்டர்ன் வந்திருக்கு. ஸோ இந்த ஷேர் மேலே போனான்னா 1,050 ரூபாயை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஷார்ட் டேர்மில். ஸோ லாஸ்ட் வீக்கில் வந்து இது வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் மாதிரி பார்க்கப்படுது. அதை டச் பண்ண உடனே யூனிட் ஹேமர் பேட்டர்ன் விழுந்து ஒரு பியரிஷ் சிக்னல் கொடுத்துருக்கான். ஸோ இந்த வீக் பாசிட்டிவாக போய் ஒரு ரேஞ்ச் மாதிரி ஒரு 270க்கு மேலே வந்தானா என்ட்ரி எடுக்கலாம். கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் இவனும் ஆதித்ய பிர்லாவுடைய ஒரு குரூப் தான். 1,79,619 கோடி ரூபாய் இவருடைய மார்க்கெட் கேப். ரொம்ப வருஷமாக ரிட்டர்ன்ஸே கொடுக்காதவன் இப்போ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறான். தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். பிர்லா குரூப் ரொம்பவே பாசிட்டிவாக இருக்க நிலையில் இவனுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியும் ஜாஸ்தி தாங்க. இவனும் பெரிய பிளேயர்னு சொல்ல வரேன். ஆல்ரெடி டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிவிட்டு வச்சுருக்க பார்த்தீங்களா, இதுதான் அவனுடைய டார்கெட்டு. அதை ஹிட் பண்ணி ஒரு 6 வாரம் கன்சல்டேஷன் நடந்து ஹியூஜ் பிரேக்கவுட் கொடுத்துருக்கான். என்ட்ரி தாராளம் எடுக்கலாம். டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கான். 2,465 ரூபா ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே போனோன்னா இன்னொரு 29% போவான். ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட். ஸோ இவனை பொறுத்த வரைக்கும் 10,510 கோடி ரூபாய் மார்க்கெட் கேப். இவன் தான் ஒரு செகண்ட் லார்ஜஸ்ட் கம்பெனி எதுலன்னா வால் புட்டி மேனுஃபேக்சரில். ஒரு 5% பார்த்தீங்க அப்படின்னா இவனுடைய இது இருந்திருக்கு. சாரி, 1 செகண்ட் இருக்கேன். சாரி, அது 5% இருக்குங்க. 0.5% எஃப்ஐஐஸ் இவனை பை பண்ணியிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 4,469 ரூபா. இவனும் ரெசிஸ்டன்ட் பிரேக்கர் கொடுத்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்.
ஷார்ட் டேர்மில் எல்லாம் பாசிட்டிவாக இருந்தாலும் இவனோட அப்சைட் பொட்டன்ஷியல்ன்றதை பார்ப்போம். ஸோ இதை ஹோல்டு பண்ணுறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். நல்லா தான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 5346 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் ரீடெஸ்டிங் ஹேமர் கேண்டலோட நடந்திருக்கு. ஸோ அப்போவே நீங்கள் என்ட்ரு ஆகிருக்கலாம். இப்போது நல்ல பாசிட்டிவ் இருந்திருப்பீங்க. ஸோ இன்னும் என்ட்ரு ஆகாதவங்க வெயிட் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன் 4537 வரும். RHI மேக்னெஸ்டிக் வீடியோ வேலைட் ஆயிடுச்சு. ஸோ கடைசி வரைக்கும் பார்க்குறதா எனக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 13,270 இவன் இருக்கான். 70 கோடி ரூபாய் இவனோட மார்க்கெட் கேப். இப்போது ஒரு மாதிரி போயிட்டுருக்காங்க. சரிங்களா? 643 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு. இன்னும் பிரேக் அவுட் தெரில. சப்போர்ட்டை நோக்கி போகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இவனை மட்டும் நீங்கள் பை பண்ணாதீங்க. இந்த லிஸ்ட்டில் பை பண்ணக்கூடாத ஸ்டாக் லிஸ்ட்டில் இவன் தான் இருக்கான். பிகாஸ் 9-day moving averageஐ வந்து க்ராஸ் பண்ணி வீக்லி கேண்டில் வந்திருக்கு. கூடவே செக்டாரே பாசிட்டிவாக போகும்போது இவன் மட்டும் நெகட்டிவ் வந்திருக்கான். அடுத்தது நுவோக்கோ விஸ்டா கார்பரேஷன். இவனுடைய கரண்ட் மார்க்கெட் கேப் 13,283 கோடி ரூபாய்கள். இவன் தாங்க அட்டகாசமாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா டெய்லி கேண்டல்ஸில் ஒரு பிரேக் அவுட் வரணும். 375 ஒரு அருமையான என்ட்ரி பாயிண்ட். சரிங்களா? சரி, இவன் மட்டும் பிரேக் அவுட் கொடுத்துட்டானா இந்த ரேலி கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணும். இதனால் இவன் ஒரு 460 டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அங்கேருந்து ஷேர் மேலே போனால் அப்படின்னா நீங்கள் வந்து IPO ப்ரைஸ் வந்து வச்சுக்கலாம். அது மூலமாக உங்களுக்கு 45% அப்செட் பொட்டன்ஷியல் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 20% கண்டிப்பாக அவன் மேலே போவான். சரிங்களா? பிரேக்கர் கொடுத்தா. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.